ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை, எங்கள் வீட்லேயும் நல்லா இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா இன்றைக்கூட வேலைக்கு போய் 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி வேலைக்கு போகலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 4:10 ஆகுது. இப்போ தான் வந்து பாப்பா வந்தாங்க. நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லோரும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எங்கே போனீங்க, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ சாயந்தரத்தில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன், நான் எதுவும் பண்ணலை இப்போ வரைக்கும், அவர் தான் பண்ணுறாரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலும் அடிக்குது. காலையிலேருந்து ஒரு 3 தடவை வந்து டேப்லெட் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு காய்ச்சல் வந்து கேட்கவே இல்லை. காய்ச்சல் இப்போ இன்னுமே நிறையா இருக்குது. எனக்கு இருமல் தாங்க முடியல, தொண்டெல்லாம் வலிக்குது, ரொம்ப முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு விட்டுட்டு ரசம் மட்டும்தான் வச்சேன். ரசத்தோடு சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு ரசம் மட்டும் வச்சேன். ரசம் மட்டும்தான் வச்சு இப்போ மாமா பார்த்திங்கன்னா துணி எடுக்க வந்து கிளம்பிட்டாங்க. காலையில் துணியெல்லாம் துவைச்சி போட்டு வீடை கூட்டி விட்டுட்டு அத்தை வந்து பாத்திரம் விளக்கி வச்சுட்டு அத்தை கிளம்பிட்டாங்க. எப்பவுமே வந்து நாத்தனார் கடைக்கு வந்து அத்தை போயிடுவாங்க. கடைக்கு போயிட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி இன்னுமே வரலை. எங்கள் நாத்தனார் எங்கேயோ வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்ட்டு வரல. வீட்டில் இப்போ வரைக்கும் மாமா தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. என்னால் எந்திரிக்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது. கால்லையும் கேட்டிருந்தீங்க, கால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், நானே வீட்டிலே க்ளீன் பண்ணிட்டேன். விழுந்தனால தான் காய்ச்சல் வந்துச்சா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து காய்ச்சல் வந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஓடிட்டே இருப்பேன், இப்படி இருக்கவே மாட்டேன், ஒரு இடத்துல படுத்தே இருக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. அப்புறம் எல்லோரும் கேட்டிருந்தது என்னென்னா, கால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, வீடியோ வந்துகிட்டே இருக்குது, கால் பரவாயில்லையா, நல்லாயிடுச்சா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிலர் வந்து தேவையில்லாத விஷயமும் கேட்டிருந்தீங்க. கால் எப்படி இருந்தாலும் இப்போ பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஹலோ காய்ஸ், அது பழைய வீடியோ. அது வந்து பழைய வீடியோ. இப்போ வரைக்கும் நான் இன்னும் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்மியா அவார்டுக்கு, அந்த செஸ்மியா அந்த இதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் குளிச்சுட்டு கிளம்புன உடனேயுமே அந்த வீடியோ எடுத்தோம். அது கூட 2 வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இன்னும் நான் அதை போஸ்ட் பண்ணவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதையுமே நான் எத்தனை தடவை டேக் போனேன் அப்படிங்கிறது அப்படியே ஃபேஸ் வந்து எனக்கு சுத்தமாக மாற மாட்டேன்ருச்சு. இப்போவுமே எனக்கு சுத்தமாக முடியலை. லைட் ஃபில்ட்ரு தான் போட்டிருக்கேன். ஃபேஸ் ரொம்ப கருவழிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி எங்கே போனீங்க, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்ன ஆச்சு, அது வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு இருந்துச்சு இல்லைங்களா, வீடு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொடுத்தவங்க இன்னும் அவங்க பேருக்கு மாறலை. இன்னும் என் பேரில் தான் இருக்குது. என் பேரில் இருந்து தான் அவங்க வந்து லோன் கட்டிகிட்ருக்காங்க. ப்ராப்பராக இன்னும் அவங்க பேருக்கு மாற்றலை. அவங்க பேருக்கு வந்து சில இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்காக சைன் பண்ணுறக்காக கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இங்கேருந்து காலையில் கிளம்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சுக்குரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லைங்களா, திருப்பூரில் இருக்கிறவங்க, மெயினாக வந்து திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சுக்குரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சந்தில் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சந்துக்கு முன்னாடி சந்துன்னு நினைக்கிறாமோ, அதுக்கு இந்த சந்துக்கு முன்னாடி சந்து இப்படி இருந்து வந்து வண்டியில், நம்ம வண்டியில் வந்து இடிச்சிட்டாங்க. தெரியாமல் தான் இடிச்சிட்டாங்க. கீழே விழுந்ததில் என்னாச்சுன்னா அந்த காலில் எனக்கு இப்படி அடி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு நாங்கள் நின்றுட்டுருக்க, என்னை தூக்கி நிப்பாட்டக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே நிறுத்திட்டு, சின்ன அடி தான் இருந்தாலும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திருப்பி வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வேலையாக வந்து நாங்கள் போகலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது நடந்தது முந்தா நேற்று வந்து காலையில் மாத்திரையெல்லாம் போட்டு சாப்பிட்டு நம்ம படுக்கலாம், இவர் வேலைக்கு கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று பேங்க்லேருந்து காலையில் ஃபோன் பண்ணி என்னன்னாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், இல்லைங்க எங்களால் முடியாது, இந்த மாதிரி நேற்று நாங்கள் அங்கே தான் வரக்கு வந்தோம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எங்களால் வர முடியாது, மிஸ்ஸஸ்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர். இல்லை இல்லைங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டி தானே, நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவில் தான் இருந்தோம். எதுவும் சாப்பிடலை,
எதுவும் பண்ணலை, நின்றுக்கிட்டேவும் அழிஞ்சிக்கிட்டேவும் அதே இதில் தான் நம்ம இருந்தோம். எதுவுமே அப்போ நேற்று வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. கடைசி வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை மட்டும்தான் போச்சு. சைன் போட்டு வந்துட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் முடியலை. திருப்பி வந்து நாங்கள் சாயந்தரமாக வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நேற்று காலையில் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னன்னாங்க, இன்றைக்கி வந்து முடிஞ்சிருங்க, இன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும், சைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சரி இன்னைக்காவது சைன் போட்டுடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் தான் சைன் போடணும். இருந்தாலும் எனக்கு அப்புறம் மாமா தான் சைன் போட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக மாமா இன்றைக்கி வந்து வேலைக்கு போகலை. பாப்பாவை கூட்டிகிட்டு வர கால் இல்லை, அத்தனால கூட்டிகிட்டு வர முடியாது. நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வர ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு, வண்டியெல்லாம் ஸ்லோவாக போகவே செய்யாது. நான் வந்து கூட்டிகிட்டு வரக்கே ரொம்ப பயப்படுவேன். பாப்பாவை ரொம்ப ஓரத்தில் தான் கூட்டிகிட்டு வருவேன், நடந்து தான் வருவேன். அத்தை வந்து அத்தனால கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியாது. அதனால் வந்துட்டு இப்போ மாமா தான் 3 நாளாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. லைவில் வரும்போது எல்லோரும் மாமாட்ட என்ன கேட்குறீங்க, வேலைக்கு போகலைன்னு கேட்டால் மாமா வேலைக்கு போகாத ரீசன் இது தான். எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு ரீசனும் இது தான். இன்னும் வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, கரெக்டாக 4:15 ஆகுது, இன்னும் எங்களுக்கு ஃபோன் வரலை. சைன் பண்ணுறக்கு அவங்க கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. குளிச்சு கிளம்புனது தான், அப்படியே தான் இருக்கேன். இந்த ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருந்தேன், அந்த கிளிப்பை கழட்டிட்டு கிட்டத்தட்ட 4 மாத்திரை 4 தடவை, இப்போ ஒரு மாத்திரை முழுங்கி 4 மாத்திரை முழுங்கிட்டேன். ஆனாலும் காய்ச்சல் குறையலை, அப்படியே தான் இருக்குது. கதைன்னு ஒரு மாதிரியாகவே தான் இருக்கேன். இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த விலாகை அதோட கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு வந்து இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? மாமா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இனி டீ போடணும். சார் எனக்கு வந்து டீ போடணும். ஆமாம், டீ போடணும். ஏதோ ஒரு வேலைக்காரி ரெடி பண்ணியிருந்தா எனக்கு தெரியும். என்னது? ஆமாம், உண்மையிலே எத்தனை வேலை சும்மா காலையில் இங்கே வாடி சீரியஸாக காலையில் எந்திரிச்சு இவளுக்கு டீ வச்சு கொடுத்து சமையல் மட்டும் தான் பண்ணான். டீ வச்சு கொடுத்து இவளை எழுப்பி விட்டேன். சரி, என் பிள்ளைய குளிக்க வச்சு அவளுக்கு ரெடி பண்ணி அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அதுக்கப்புறம் துணியை துவைச்சு கொண்டு போய் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு போட்டு இந்த கிளம்பி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி டான் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு. மகன் கடை. சரி, இப்போ இப்படி இருக்கிறாள், பையனும் இப்படி இருக்கா, பேங்க்காரன் வருவான்னு பார்த்து வரவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு 2 வீடியோ 2 கிளிப் எடுத்தோம். இவனால் சுத்தமாக முடியலன்னு என்னால் சுத்தமாக முடியல. அதுவுமே எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, கிளம்பிட்டேன் சிஸ்மி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கணும். இன்றைக்கி தான் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். அதுக்காக வந்து தலை குளிச்சுட்டனே அப்படிங்கிறக்கோசரம் எடுத்தேன். அது ஏன்டா தலை குளிச்சேங்கிற மாதிரி காய்ச்சல் நல்லா உச்சகட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி முடியல அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலா? ஆமாம், ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. பாப்போம். இப்போ ஒரு டீ கேட்டேன். இல்லை, இது இவ்வளோ வேலைக்கு சொல்கிறேன் இல்லையா, இருடாமா அதை உட்காந்து நானே மடிப்பேன். இல்லை இங்கே பாருங்களேன், நான் தெரியாமல் கேட்குறேன். எல்லா அக்காங்களும் வந்து நம்ம விளாக் வந்து பார்ப்பீங்க இல்லையா, அக்கா நீங்கள்லாம் சொல்லுங்கள், இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல பாவம், வீட்டில் சும்மா இருக்கோம் நம்ம. இவங்க வந்து இன்னைக்கு ஒரு 2 நாள் செஞ்சுட்டு சொல்கிறாங்க, நாளில் வீட்டில் சும்மா இருந்தேனா? இதெல்லாம் ஒரு வேலையா? ஈஸியாக செஞ்சுட்டேன். பிச்சு படம். இப்ப என்ன சொன்னாரு, இவ்வளவு வேலை செஞ்சேன். நீங்க அவ்வளவு வேலை நம்ம எத்தனை நம்ம என்னெல்லாம் செய்யறோம் டெய்லியும். அதாவது இப்பயாவது ஒரு நேரம் சாப்பாடு வச்சேன்னா இந்த 3 நேரம் சாப்பாடு மட்டும்தான் வைக்கிறேன். ஒரு குழம்புனா ஒரு குழம்பு தான். ஆனா இவங்க வேலைக்கு போகும்போது காயும் பொரியல் பண்ணிடுவேன், காலையிலத்துக்கு தனியா சமைச்சு கொடுத்துருவேன், நைட்டுக்கும் தனியா சமைப்பேன். இப்ப நேற்று இத்தனைக்கு என்னால் சுத்தமாக முடியல, ஆனாலும் நின்று நான் சமைச்சு தான் கொடுத்தேன். கொடுக்காம இருந்தேனா? என்னமோ ஒரு நாளைக்கு செஞ்சதுக்கு சொல்கிறீங்க, சொல்லி காமிக்கலாமா? இப்படி சாமி கண்ணை கொடுத்தோம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை, 3 நாள் பொழப்பு போச்சு, அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனை. எனக்கே அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் லைவ் வரும்போது எல்லோரும் கேட்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன். ஏன் அண்ணன் வேலைக்கு போகலையான்னு கேட்டீங்க, எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கேட்டீங்க, அதுக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு காரணம் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் வந்து இதுதான். வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்லா பார்த்து ஓட்டிகிட்டு போக வேண்டியதானு இவரை நிறைய பேர் திட்டிருந்தீங்க. இவர் கரெக்டாக தான் போனார். நம்ம தப்பாக போகும்போதெல்லாம் இவர் தப்பாக போகும்போதெல்லாம் தப்பிச்சு ஓடிடுவார். கரெக்டாக போகும்போது தான் எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இதுக்கு மேலே அவங்க கூப்பிடுவாங்களான்னு தெரியாது. கூப்பிட்டாங்க அப்படின்னா விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா?
சரி இப்போ வந்து மாமா வந்து டீ போடுவார். டீ வேணும்டா. டீ வேணுது, அப்படியே உட்காந்து மடி. ஏன் மடிச்சாதான் டீ கொடுப்பியா? சும்மா தானே உட்காந்துருக்குறேன். என்னது? இதே நான் வீட்டில் இருந்து நீங்கள் வீட்டில் இருந்து நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன்னா என்ன வார்த்தை நீ கேட்ப தெரியும்? என்ன வார்த்தைடா சொல்லிட்டு சொன்ன மாதிரி. இவ தான் என் பிள்ளை, இவ தான் எங்க ஆத்தா அப்படிங்கிற மாதிரி. இவ தான் என் பிள்ளை. எப்படி பவுடர் அடிச்சுட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? ஒரு டீ கேட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க? பாலை பொங்கூட்டு வச்சிருக்கிற. ஒரு வேளை சொன்னா பரவாயில்லடி, எத்தனை வேலை சொன்ன தெரியுமா? எத்தனை வேலை சொன்னேன் உங்ககிட்ட? நீ பாக்க, நீ கூப்பிட்டே அங்க வந்து இங்க பால் பொங்கிருச்சு. நீ என்னைய பாத்துக்கிட்டு நின்னா இப்படி பால் தான் பொங்கும். நீ அநியாயம் பண்ணுங்க வா. இப்ப என்ன பண்ணுனாதைய? க்ளீன் பண்றேன். ஐயோ தயவு செஞ்சு நீ டீய வை மகராசா. இல்ல வாரு 10 ரூபா பாக்கெட் பாலுக்கு உங்க அம்மா வாட எத்தனை தண்ணி? 2 பாக்கெட். நம்ம 2 பேருக்கு எதுக்கு இப்ப இத்தனை பால்? முத பாக்கெட் பொங்கிருச்சு. ஆனா எனக்கு என்னை யாராச்சும் இந்த வீட்ல இருந்து காப்பாத்துங்க. இல்ல ஒரு பால் பாக்கெட் பொங்கிருச்சு, அதான் ரெண்டாவது பால் பாக்கெட் ஊத்தி இருக்கடி. இந்த ஒரு வச்சுக்கிட்டு என்னால பட முடியலையே, வேதனை. கடவுளே. க்ளீன் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு வேளை கொடுத்தா எனக்கு ஒரு வேளை தான் கொடுக்கணும். நான் இங்க பால் அடுப்புல வச்சு நான் சமைச்சுக்கிட்டே பால் டீ வச்சுட்டு எத்தனை வேலை செய்வேன் தெரியுமா? இங்க அடுப்படியிலே நின்னு 2 வேலை பார்க்கறது வேற, இங்க வச்சுட்டு நீ அங்க கூப்பிட்டு. நான் இங்க வச்சுட்டு அங்கேயே என்ன எல்லா வேலையும் செய்வேன். துணியே துவைச்சு போடுவேன் நான், தெரியுமா? எனக்கு அனுபவம் பத்தாத சாமி. வேணா ஒரு 2 மாசம் என்ன வீட்டுல இருக்க கூட இந்த மாதிரி வேலை ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் ஆயிடுச்சு. சரி இங்க இருங்க, கையை கொண்டு போய் அந்த பாலை தட்டி விட்டுறாதீங்க முதல்ல. அது இதாக என்ன கேட்டீங்க? டீ வேணுமா காபி வேணுமா இல்ல விஷமா? என்ன இப்படி 3வது ஆப்ஷன்லாம் நான் உனக்கு கொடுத்தது இல்லையே. நான் கொடுப்பேன். நாங்க ஆப்ஷன் நிறைய கொடுப்போம், நீங்க எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். அது எப்படி நீ மட்டும் சமைச்ச விஷத்தை சேர்த்து வைக்கிற? அப்போ ரொம்ப டென்ஷன் பண்ண வச்சிருவோம். அப்புறம் ஏண்டா ஒரு டீ கேட்டது தப்பாடா? டீயா காபியா? அது என்னத்த சொல்ல? ஓவராத்தான் போறோமோ? போவோம் போவோம். என்ன பண்ணிடுவாங்க? பணத்தை வாங்கியிருக்கோம். 10 நாள் நான் வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டா முதல்ல எனக்கு காசு விடுறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பேங்க்காரை கூப்பிடவும்ல மணி 6 ஆகிப்போச்சு. பொழப்பு 3 நாள் கெட்டு போனதும் போச்சு, ஒன்றுமே பண்ணல. இப்போ என்னடா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாங்க. பிரியா என்ன பண்ணான்னா, அவள் காலில் அவளே ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கிறா. க்ளீன் பண்ணி மருந்து போட்டுட்ருக்காங்க. பிரியா காலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே. பாப்பா பார்த்தீங்கன்னா உட்காந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லையா பாப்பா? கொடுக்கலையா ஹோம்ஒர்க்கு? பாப்பா ஹோம்ஒர்க் இல்லைங்களாம்மா. வலி பரவாயில்லையா பிரியா? பஞ்செல்லாம் நல்லா பஞ்சு ஒட்டிகிற போது மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மருந்து போடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிற கீழே காமிக்கிறதுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு காய எடுத்துகிட்ருக்கேன். காலையத்துக்கு சேர்த்தே வச்சிடலாம். தோசை சுட்டுட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு. தோசை மாமா தான் சொல்லுவாங்க, சாம்பார் வைக்க தெரியாது. அதனால் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே பேச மேலே மேலே இப்படி பார்க்குற மேலே கண்டு மேலே போயிட்டு வருது. இல்லை இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பேங்க்குக்கு வர சொல்லியிருந்தாங்களா, இந்த கையெழுத்து போட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கடைசி வரைக்கும் நேற்று மாதிரியே வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 3 நாளுக்கு பொழப்பும் கெட்டுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனது தான் மிச்சம். ஒன்றுமே வந்து நம்மளுக்கு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்ம அதுக்கு போய் கையெழுத்து போட்டாலும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. இன்றைக்கி 3 நாள் லீவு போட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். இதனாலே நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. 3 நாளாக ஏன் மாமா லீவு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. இன்றைக்கி பேங்க்குக்கு போனால் அந்த வீடியோவை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த விளாக் இன்னும் முடிக்காமல் வச்சுருந்தேன். 7 மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. மணி கரெக்டாக 8:10 ஆகுது. 8:10க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நாளைக்கு காலையில் நேரமாக நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு இருக்காங்க. நாளைக்கெல்லாம் மாமா வெயிட் பண்ண வைக்கணும்னு எனக்கு இது. நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுறேன், நான் சொல்லிட்டேன். அவர் மட்டும்தான் ஒரு ஆள் சம்பளம். வீட்டில் 3 நாளைக்கு உட்காந்தா சோத்துக்கு அடுத்தது வேறு ஒன்றும் பண்ண முடியாததுனால நீங்கள் போங்க. நாளைக்கு என்னவா இருந்தாலும் பேங்க்குக்கு என்னோட இதில் தான் இருக்குது, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகே, இந்த vlog வந்து நம்ம இதோட முடிக்கலாம். சாம்பார் செய்கிறாங்க மேடம். என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா சரிக்கா. அரசாணிக்காய் தானே அது, பூசணிக்காய், சௌ கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார். காய் வந்து பெருசா இருந்தனால காலையிலத்துக்கு பொரியலுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மாமாக்கு வந்து பொரியல் ரொம்ப சாப்பிடுவாங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த காய். எதனால அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சாம்பாருக்குள்ள வந்து போட போறேன். ஒரு 10 காயை வந்து சாம்பாருக்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சாம்பார் பிரியா ஏன் பிரியா கண்ணை மேலே போகுதுன்னு கேட்காதீங்க. மேலே டிவி ஓடுறதுனால அப்பப்போ இடையில அந்த டிவியை பார்த்து ஆத்மான்னு ஒரு இது படம் போய்கிட்டு இருக்கு, அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஏன் ஆத்மாவை வாங்கிட்டு நீ ஆத்மா படம் பார்த்துட்டு இருக்கிறியா நீ? சரிங்க, சரி. சாம்பார் வச்சுட்டு நம்ம தோசை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் விளாக முடிப்போம். சாப்பிட்டு விளாக முடியும். இவங்க என்ன குட்டி கேமராமேன், நாங்கள் பேசுகிறது இவங்க செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்க ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அவங்க அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. எல்லா பக்கமும் வீடு எடுக்கிறாங்க சுற்றி இவங்க பார்த்தீங்களா. ஓகேங்க, நீ என்ன என்னவே எடுக்கிறியா? ஓகேங்க, லைவ் இது முடிச்சுக்கலாமா வீடியோவை? முடிக்கிறதுனாலும் சரி, அப்புறம் முடிக்கிறதுனாலும் சரி. இன்னும் ஏதாவது என்ன வேலையை வாங்கணுமா? சமையல் மட்டும்தாங்க நீங்கள் என்னங்க அக்கா சமையல் செய்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. அதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க, மற்ற வேலை எல்லாமே நான் தாங்க செஞ்சேன். சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சுலபமான வேலை. அதனால நான் செஞ்சுறேன். தோசை சுடுறது ரொம்ப பெரிய ஒரு வேலை, அதனால மாமா செய்வாங்க. ஓகேங்களா, இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சு பொங்கல் வச்சுக்கலாம்ல பிரியா, நல்லா இருக்கும். இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். எதுக்கு பொங்கலை என்னை வைக்க சொல்லி நீ வந்து இல்லை பொங்கல் இல்லை, பொங்கல் சூப்பரா. சத்தியமா பருப்பு இல்லை. ஓகேங்க, இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சாம்பாருக்கு பொங்கலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல். எனக்கா பொங்கல் 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 என்னால் முடியாமதான் இத்தனையும் செஞ்சுட்டு பருப்பு நான் ஆயிட்டட்டுமா? ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்போம், கூப்பிட்டு போக மாட்டேன். அமெரிக்க பயமேன், நான் பக்கத்தில் இருந்தால் உனக்கு எல்லாம் சரியாக போயிடும்ல. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். என்னை யாராவது முடிஞ்சா காப்பாற்றுங்க. யார்கிட்ட இருந்து கட் பண்ணுங்க போதும். காய் கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டேன். ஓகே guys, bye families, bye bye bye.